Hi, this is Veda from Ippo Trade Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருக்கோடியில் நிற்கிறோம், ஒரு கோடி சாத்தியமாக நமக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து யூடியூப்பை திறந்தீங்கன்னா எஸ்ஐபியில் நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே 1 கோடி ரூபாய் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கொட்டி கிடக்குது. பட் இதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத யாரும் பெருசாக ஆராயறது கிடையாது. ஸோ பர்டிகுலராக இந்த வீடியோக்கள்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த இலக்கு அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை தான் வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரீயாகவே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கன்சல்ட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்ம இப்போ அவங்கள குத்தம் சொல்கிறதுக்கோ இல்லை அதில் குறை சொல்கிறதுக்கோ நம்ம இந்த வீடியோ வந்து இது பண்ண போகிறதில்ல. அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் டானிக்காக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வந்து கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். இப்போது எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போட்டு 1 கோடி ரூபாய் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் 1 கோடி ரூபாய் பண்ணலாம். அதுக்கான காலம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து முதல்ல எடுத்துக்கிடணும். கிட்டத்தட்ட ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற லெவலை அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒன்று 25,000 மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுவும் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு காம்பவுண்டிங் பவரில் வந்து அது 1 கோடியே 20 லட்ச ரூபா அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ணும் 15 வருஷத்தில். கிட்டத்தட்ட இது வந்து இன்ஃப்ளேஷனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு, அதாவது விலைவாசி உயர்வு அப்படிங்கிறத ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு கால்குலேஷனுக்கு எடுத்தோன்னா அந்த 1 கோடியை நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். சரி, இப்போ இதில் வந்து நீங்கள் 1 கோடி ரூபா வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன உங்களுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது மியூச்சுவல் ஃபண்டுக்குமே பொருந்தும். நீங்கள் எஸ்ஐபியில் பண்ணாலுமே மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கெயின் டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அது கிட்டத்தட்ட 10% வரைக்கும் பண்ணுறாங்க. ஒரு சில பேமெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12.5% வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து இந்தியாவில் ஃபினான்ஷியல் லா படி கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்போது 25,000 நீங்கள் வந்து மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வருமானம் எந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 75,000 வரைக்கும் நீங்கள் வருமானம் மாத வருமானம் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான். இப்போது 25,000 தான் என்னுடைய மாத வருமானமே அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை. இப்போ இவங்க 1 கோடி ரூபா பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? பண்ணலாம். பட் அதுக்கான வருடம் அப்படிங்கிறது அதிகமாக போகுது. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 3,000 ரூபா எடுத்து நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 30 வயசில் இருந்து 60 வயசு வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒரு காம்பவுண்டிங் பவரில் கண்டிப்பாக அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணும். பட் அப்படியே அச்சீவ் பண்ணாலும் உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு. அதை கழித்து நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% நீங்கள் எடுத்திங்கன்னா கூட அதில் வந்து உங்களுக்கு ஒரு 90,000 98 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து அதில் டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். இப்போது இந்த 25,000 மாத வருமானம் வாங்கக்கூடியவங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதுதான் வந்து மெயின் கான்செப்டே. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 25,000 தான் நீங்கள் வீட்டு வாடகை கொடுக்கணும், மளிகை சாமானுடைய எக்ஸ்பென்சன்ஸ் இருக்குது, உங்களுடைய குழந்தைங்களுடைய படிப்பு எக்ஸ்பென்சன்ஸ் இருக்குது, அது போக மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இதை எல்லாத்தையும் தாண்டி உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சன்ஸும் தனியாக இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி தான் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஜேர்னிக்குள்ளேயே போக முடியும். இதில் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மந்த்லி சேல்ரி வாங்கினோன்னே வேலையாக நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு நீங்கள் மற்ற செலவுக்கு நீங்கள் மற்ற விஷயங்களை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வழக்கமான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே என்னென்னு கேட்டிங்கன்னா, மாத கடைசி வாரத்தை ஓட்டுறதே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட கடன் வாங்கி தான் அந்த லாஸ்ட் வீக்கே ஓட்டுவாங்க. மந்த்லி சேல்ரி வந்தோடனே அதை திருப்பி கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க.
இப்படி இருக்கிறவங்க எப்படி நம்ம ஒரு எஸ்ஐபிக்குள்ளே போகலாம், இல்லை இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய லெவலில் பில்டப்லாம் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. எஸ்ஐபியில் கிட்டத்தட்ட ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது 12% மேலே எஸ்ஐபியில் ரிட்டர்ன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸஸ் வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸஸாக இருந்தாலும் 3 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பெரிய ப்ராபபிலிட்டி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் அதுக்கப்புறமா நீங்கள் அது காம்பவுண்டிங் பவரில் போனாலுமே கூட ஒரு பெரிய க்ரோத் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 15% தாண்டுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. அதாவது நம்மக்கிட்ட காசு வாங்கி அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய ரிஸ்க்கை வந்து அந்த ஃபண்டோடைய மேனேஜர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாருங்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்டோடைய ஒரு சூத்திரமே. ஸோ இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்து காசு வாங்கி அவங்க வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்சன்ஸ் இருக்குது. அது போக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அதில் உங்களுக்கு அவங்க பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய க்ரோத்தை கொடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய நேவிகேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து ஏறும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் என்ன ஒரு விஷயம் நடக்குதோ இதே விஷயந்தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கம்பெனியுடைய ஷேரை நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் வாங்கும்போது நமக்கு என்னென்ன சார்ஜஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயுமே வந்து ஒரு சில சார்ஜஸும் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்களுமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. இதை தாண்டி நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ஒரு க்ரோத்தை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தா, இந்நேரம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை தவிர்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட உள்ளே இறங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பண்ணக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று பேங்கிங் செக்டர்ஸை சேர்ந்த பேங்கிங் நிறுவனங்கள், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில நேமில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இதோடைய ரிசல்ட்டு தான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் வந்து என்ன மூமெண்டமில் வந்து ட்ராவல் ஆகுதுங்கிறத நம்ம நேரடியாக பார்த்துக்கலாம். இதே நேரம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து எந்த லெவலில் நமக்கு வந்து மூமெண்டம் ஆகுது, அந்த மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்த லெவலில் அந்த ஃபண்டில் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கங்கிறது ஒரு பர்டிகுலராக ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் முழுமையாக அதில் நம்ம ஒரு அனலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நான் அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்கன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரல. ஒரு பெரிய ஒரு ஹைப்பு கொடுத்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து இன்றைக்கி தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த ஹைப்பு வந்து உண்மையிலே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரல. பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகாதீங்க. அதாவது அந்த 1 கோடி அப்படிங்கிற லெவலை நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ அந்த 25,000 அப்படிங்கிற ஒரு சேலரி வாங்குகிற ஒரு பர்சனை வந்து நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட ஒரு பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பீஸ் இல்லைனா கோல்டு இடிஎஃப் இல்லைனா சில்வர் இடிஎஃப். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சிலேயே ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். இதில் வந்து நீங்கள் மினிமைஸ்டு வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் 500 ரூபான்னு நீங்கள் தனியாக ஒதுக்குனீங்கன்னா கூட 4 வாரத்துக்கு நீங்கள் 2000 ரூபா அப்படிங்கிற லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட இதோடைய மூமெண்டமும் வந்து நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணி பார்க்கக்கூடிய லெவலில் இருக்கும். இதில் இப்போ நம்ம கோல்டு பீஸை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் பார்க்கும்போது 72 ரூபா ரேஞ்சில் இருந்த கோல்டு இடிஎஃப் வந்து இன்றைக்கி 93 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கு. பட் இதே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோடைய நேவிகேஷன் வந்து அந்த லெவலுக்கு ஒரு க்ரோத் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். பட் உங்களுக்கு அது சாய்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கக்கூடியவங்க எப்போ வேணாலும் நம்ம இடிஎஃப்பை கையில் எடுத்துக்கிறது பெட்டர் சாய்ஸு. நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள்
செல் பண்ணிக்கலாம். இது அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் ஒரு 1 இயர் நீங்கள் கோல்டு பீஸில் போட்டு அந்த கோல்டு பீஸ் இல்லைனா ஏடிஎஃப் ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி போடுங்க. அதில் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கேஷாக வித்ட்ரா பண்ணிவிட்டு கோல்டு காயினாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பின்னால் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நகையாக வாங்குறதுக்கு பதில் ஒரு கோல்டு காயினாக நம்ம வாங்கி வச்சோம்னா உங்களுக்கு இந்த செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதிலேருந்து ஒரு ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக இல்லை நான் வந்து ஃபண்டில் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் கொடுக்கக்கூடிய ஃபண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் லாஸ்ட்டு 10 இயர்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஃபண்டு, அதாவது நிஃப்டி 50 ஃபண்டோட மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து நல்ல க்ரோத் வந்து பண்ணியிருக்கு. ஸோ நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹைப் கொடுத்து எந்த ஒரு விஷயத்த சொன்னாங்கனாலும் அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்காதீங்க. அதில் ஒரு சில அனலைஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை ட்ரேட் பண்ணுறதோ நீங்கள் டிசிஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் அணுகி அவங்கக்கிட்ட ஒரு கன்சல்டிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி இடிஎஃப்பில் பண்ணுறதா இருந்தாலும் சரி பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.